வாசிக்கலாம். இந்த நாளின் செய்திக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதின முதலாம் அதிகாரம், ரோமன்ஸ் சாப்டர் 1, ஒன்றாம் அதிகாரம், அதனுடைய 18-19 வசனங்களை வாசிப்போம். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து அவர் அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆங்கிலத்திலே வாசிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் தாமே நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். வாசித்த 18வது வசனத்தில் ஒரு குறிப்பான ஒரு காரியத்தை நீங்கள் அதில் கவனித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. யாருக்கு தேவ கோபம் வெளிப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும். அப்போ இங்கே இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், God's wrath on unrighteousness. புரிந்து கொள்ளுங்கள். அதாவது அவிசுவாசிகள் மேல் தேவனுடைய கோபம் வரும். அவிசுவாசிகள் மேல். அப்போ அவிசுவாசிகள் மேல் தேவனுடைய கோபம் வரும் என்று சொன்ன போது, இப்ப நமக்கு எல்லாருக்கும் ஒருவேளை ஒரு சந்தோஷம் இருக்கு. நம்ம எல்லாம் யாரு இப்போ? விசுவாசிகள் இல்லையா? அப்ப நம்ம மேல என்ன வராது? ஆமா, நீங்க எல்லாரும் விசுவாசிகள் தானே? அதாவது கேட்கிற அந்த ஆமேன்னு சொல்றது அந்த டோன்லயே நமக்கு புரிஞ்சுக்கலாம். என்ன சந்தேகம் அப்படின்னா, நீங்க தைரியமா சொல்ல போய் நான் ஏதாவது குண்டை தூக்கி போட்டு என்ன அப்புறம் அது வில்லங்கம் ஆயிடக்கூடாதுங்கிறதுனால எதுக்கு அடக்கிய வாசிப்போம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவேரா இருக்கீங்க. நல்லது. ஆனா நீங்க எல்லாம் விசுவாசிகள் தான், அப்படிதானே? தேவ கோபம் யார் மேல வருமாம்? அவிசுவாசிகள் மேல் தேவனுடைய கோபம் வரும். நம்ம எல்லாரும் நம்பிட்டு இருக்கிறோம், நினைச்சிட்டு இருக்கிறோம், ஒரு கடைசி கால ஒரு நியாய தீர்ப்பு ஒன்று உண்டு இல்லையா? எல்லாருக்கும் தெரியும், இப்படிதானே? கடைசியில ஒரு நியாய தீர்ப்பு ஒன்று உண்டு அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருக்கிறோம். அது உண்மையே, அது சத்தியம். வேதத்தின்படி கடைசியில ஒரு நியாய தீர்ப்பு ஒன்று உண்டு. ஆனால் அதுக்கு முன்பாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அவிசுவாசிகள், இல்லைன்றால் அநியாயத்தினால், சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைத்திருக்கிறதான அவிசுவாசிகளுக்கு என்ன நடக்கிறது? தேவன் அவர்களுக்கு என்னென்ன செய்கிறார்? என்னென்ன காரியங்களை அவர்களுக்காக இந்த உலகத்தில் அவர் செய்கிறார்? எதற்காக இதை செய்கிறார் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த முதலாவது அதிகாரத்தில் குறிப்பாக மிக முக்கியமாக சில காரியங்களை இதில் எழுதி வைத்திருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். வரக்கூடிய வசனங்களிலே நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இது நமக்கு தெரியும். யோவான் ஸ்நாபகன் யூதேயாவின் வனாந்திரத்திலே வந்து, யோர்தானின் வனாந்திரத்திலே வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிற்று என்று சொல்லி பிரசங்கித்த போது நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அநேக ஜனங்கள் என்ன செய்தார்கள்? பல தேசங்களிலிருந்து யோவானிடத்திலே வந்து தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டார். அப்போ அங்கே வேத பாரகர்கள், பரிசேயர்கள் எல்லாரும் வந்த போது யோவான் கேட்கிறார், விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபாக்கினைக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வழிகாட்டினவன் யார், இல்லை வகை காட்டினவன் யார் என்று கேட்கிறார் இல்லையா? அப்ப யோவானுக்கு தெரிந்தது, வரக்கூடிய ஒரு கோபம், தேவனிடத்திலிருந்து வரப்போகிற ஒரு கோபம் ஒன்று உண்டு என்று சொல்லி யோவான் அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. எப்போ கடைசி காலம் ஆரம்பித்தது? கடைசி காலம் எப்போ ஆரம்பிச்சது? நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம், நம்ம லாஸ்ட் டேஸ்ல இருக்கிறோம், எண்ட் டேஸ்ல இருக்கிறோம், எண்ட் டைம்ல இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? எப்போ இது ஆரம்பிக்கிறது?
Praise the Lord. அதை விடவும் இயேசு இந்த பூமியில் எப்ப பிறந்தாரோ அப்பவே கடைசி காலம் ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. வேதத்தில் தெளிவாக சொல்லுகிறது, இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் இயேசு மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று சொல்லி நீங்கள் பவுலுடைய நிருபங்கள் நீங்கள் வாசிக்க முடியும் இல்லையா? அப்போ ஒரே தரம் இயேசு எப்பொழுது இந்த பூமியிலே பிறந்தாரோ அப்பொழுதே கடைசி காலம் ஆரம்பித்தது. புரியுதா? அப்ப இந்த கடைசி காலத்துல கடைசி சான்ஸாக ஆண்டவர் தம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி அவரை கிருபாதார பலியாக்கி இவரை விசுவாசிக்கிறவன் எவனோ இவன் வரப்போகிறதான கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளும்படியான வழிமுறைகளை உண்டாக்கினார். அதுதான் யோவான் 3ஆம் அதிகாரத்துல யோவான் சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு? 3:16 ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ இல்லையா, அவரை விசுவாசிக்கிறவனுக்கு என்ன கிடையாது, அவன் கெட்டு போவதில்லை. அதுக்கு 17ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா, உலகத்தை நல்லா கவனிங்க, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல். எந்த வரவு? ஏற்கனவே மாம்சத்தில் வெளிப்பட்ட அந்த வரவு. அந்த வரவு எதற்காக இயேசுவை அனுப்பினாராம்? எதற்காக அனுப்பினாராம்? உலகத்தை நியாய தீர்ப்புகளில் ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக்கும்படி அதற்காக அனுப்பவில்லை. வாசிங்க. அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அந்த மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு எதுக்கு வந்தாராம்? இந்த உலகத்தை ரட்சிக்கும்படியாக வந்தார். ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுவிக்கும்படியாய், தப்பித்துக் கொள்ளும்படியாய், ஜனங்களை மீட்கும்படியாக வந்தார். இப்போ அடுத்த வசனத்தை 18 வாசிங்க. இப்ப இந்த வேதம் தெளிவா சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறவன் என்ன செய்ய மாட்டான்? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். அவரை விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. அப்போ குமாரனை விசுவாசியாதவன் எவனோ அவன் எதற்கு உட்பட்டிருக்கிறான்? ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டிருக்கிறான். இப்ப கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இப்ப நீங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. உங்க வீட்டில் இருக்கிறவர்கள், உங்க குடும்பத்தில் இருக்கிறவர்கள், இன்னும் விசுவாசியாதவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. அப்ப அவங்க எதுக்கு உட்பட்டு இருக்கிறார்கள்? ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டு இருக்கிறார்கள். உங்களுக்கு ஏதாவது கவலை இருக்கா? இருக்கு. அநேகரை பார்த்தா அதை குறித்து கவலையே கிடையாது. புரியுதா? அப்போ அவங்க டிஃபால்ட்டா ஆட்டோமேட்டிக்காக எதற்கு உட்பட்டு இருக்கிறார்கள்? ஆக்கினை, தேவனுடைய கோபாக்கினைக்கு உட்பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் மேல் தேவனுடைய கோபம் நிலை நிற்கும். ஏன் அவர்கள் மேல் தேவனுடைய கோபம் நிலை நிற்கும்? இயேசு கிறிஸ்துவை அவர்கள் விசுவாசியாதபடியினால். புரியுதா? இங்க நம்ம வாசித்த 18வது வசனத்துல சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற எல்லா மனுஷனுடைய அவபக்திக்கும் அநியாயத்திற்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்தது வாசிங்க. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே என்ன பண்ணியிருக்கிறாரா? அதை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார். இதை வாசிக்கும் போது நான் என்ன யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னா, தேவனே வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் இயேசுவை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் நான் கணிச்சேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினதை நான் கணித்தேன். புரியுதா? இயேசுவை இந்த பூமிக்கு மாம்ச அவதாரத்தில் இரட்சகராக அனுப்பினார், அதைத்தான் தேவன் வெளிப்படுத்தினார் என்பதை நான் கணித்து வைத்திருந்தேன். அடுத்த வசனத்தை படிக்கும் போது அப்படியே தலைகளாக இருக்கும் வசனம். வாசிங்க. இங்க பவுல் என்ன சொல்றாருன்னு சொன்னா, தேவன் என்ன வெளிப்படுத்தினார், எதை வெளிப்படுத்தினாரா? வாசிங்க. எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும்
ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. இந்த 20வது வசனத்துல இப்ப பவுல் சொல்றாரு, அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. யாருக்கு? 18வது வசனத்துல வாசித்தோம், தேவ கோபம் யாரு மேல வரப்போகிறது? அவிசுவாசிகள். அவிசுவாசிங்கிறவங்க எந்த அவிசுவாசிகள்? சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற அப்படிப்பட்ட அவிசுவாசிகள் மேல் தேவனுடைய கோபம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு எப்படி வெளிப்படுத்தப்பட்டதாம்? சரி, அவங்க சத்தியத்தை எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு சத்தியமே தெரியாது, தேவன் ஒருவர் உண்டென்றே எங்களுக்கு தெரியாது என்று சொல்லி போக்கு சொல்ல அவர்களுக்கு இடமில்லை. ஏன்னா தேவன் வெளிப்படுத்தி வச்சிருக்கிறாராம். எப்படி வெளிப்படுத்தி வச்சிருக்கிறாராம்? இப்பதான் 20 வாசிங்க. எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய, அப்போ நல்லா கவனிங்க, இன்விசிபிள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எது இன்விசிபிளா? அவருடைய நித்திய வல்லமை, அவருடைய பவர். தேவத்துவம் என்பவைகள் ஆங்கிலத்தில் அதுக்கு டிவைன் நேச்சர் அப்படின்னு அர்த்தம். அப்படிதானே போட்டிருக்கு? இட்டர்னல் பவர் அண்ட் டிவைன் நேச்சர். இது ரெண்டும் இன்விசிபிள், காணப்படாதவைகளாகிய என்னவா? நித்திய வல்லமை மற்றும் தேவத்துவம் என்பவைகள். நல்லா கவனிங்க, இந்த ரெண்டும் இன்விசிபிள். ஆனால் தேவன் அதை எப்படி வெளிப்படுத்தி வச்சிருக்கிறாராம்? இந்த கிரியேஷன் மூலமாக, உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகள் மூலமாக தேவன் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரா? வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார். இப்ப திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. எப்படி என்றால் காணப்படாதவைகளாகி அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே, என்ன சொல்றாரு அங்க? உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் ஆதியிலே உண்டாக்கப்பட்டது முதல் தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. இப்போ தேவனுடைய கோபம், ஒரு நியாய தீர்ப்புக்கு முன்பாக இந்த அநியாயக்காரர்கள், இந்த அவிசுவாசிகள் போய் நிற்கும் போது, தேவன் ஒருவர் உண்டு என்று சொல்லி நாங்கள் அறியவே இல்லை, நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை என்று சொல்லி இவர்கள் சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுவாராம், நீ வாழ்ந்து கொண்டிருந்த இந்த பூமியிலே, நீ உண்டாக்கப்பட்டிருக்கிற இந்த பூமியிலே என்னுடைய வல்லமையும் என்னுடைய மகத்துவமும் அனுதினமும் வாழ்க்கையில் வெளிப்பட்டிருக்கிறதை நீ அறியாமல் போனாய். இல்லை என்று சொன்னால் அதை அறிந்தும் அநியாயத்தினாலே அடக்கி வைத்திருந்தாய். அல்லேலூயா. புரிஞ்சது அந்த வசனம்? அப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு மாத்திரமல்ல, விசுவாசியாதவர்களுக்கும் தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறாராம் through his creation. ஹல்லேலூயா. இந்த கிரியேஷன் வழியாக ஆண்டவர் எதை வெளிப்படுத்தி இருக்கிறாராம்? தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி இருக்கிறாராம், தம்முடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாராம். ஹல்லேலூயா. 6 நாள்ல ஆண்டவர் ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு பூமியை ஜி பூம் பூம் அப்படின்னு உண்டாக்கிட்டு போனல இல்லையா? அப்படிதானே? தம்முடைய வார்த்தையை உபயோகப்படுத்தி 6 நாளைக்குள்ளாக ஆண்டவர் என்ன பண்ணாரு? எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிங்க, இன்று வரையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா மனுஷர்களும் அவர்களாக எதையுமே என்ன செய்ய முடியல, உருவாக்க முடியல. இந்த தேவன் உண்டாக்கின இந்த சோர்ஸ்ல இருந்து தான் என்ன பண்றான்? புதுசா உருவாக்குறான். ஆனா பேர் யாருக்கு? நான் பிளேனை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நான் வெப்பன்ஸை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான் இல்லையா? நான் அமெரிக்காவை கண்டுபிடிச்சேன் ஒருத்தன் சொல்றான். ஏதோ ஒண்ணு இல்லைன்னா ஒருத்தன் சொல்றான், நான் வந்து இந்த எக்யூப்மெண்ட்டை கண்டுபிடிச்சேன், நான் மொபைல் போனை கண்டுபிடிச்சேன், நான் தகவல் தொடர்பை கண்டுபிடிச்சேன். இப்படி பல காரியங்களை பூமியில கண்டுபிடிக்கப்பட்டது ஏராளம். இந்த கண்டுபிடிக்கப்பட்டவைகள் எல்லாம், கண்டுபிடிக்கப்பட்டவைகளுக்கெல்லாம் ஆதாரமாக எது காணப்படுகிறது? தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய மகத்துவமும் காணப்படுகிறது. ஆனால் இந்த சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைத்திருக்கிற மனுஷனோ இதை உணராமல் இருக்கிறான்.
அல்லேலூயா. அதான் சொல்றார் வேதம், ஒருவனும் போக்கு சொல்ல இடமில்லை. ஒருவனும் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. எனக்கு தேவன் ஒருவர் உண்டென்று சொல்லவே முடியாது. சங்கீதம் 53 முதலாம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, தேவன் இல்லை என்று மதிகேடன். அல்லேலூயா. நீ இயேசு கிறிஸ்துவை அறியாமல் போகலாம், இல்லை என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம், ஆனால் தேவன் இல்லை என்று ஒருவனும் சொல்ல முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த நம்ம வாசித்த 19வது சங்கீதத்தை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, அங்க சங்கீதக்காரன் சொல்றான், முதல் வசனத்தை வாசிங்க. வானங்கள், நல்ல கவனிங்க, வானங்கள் தேவனுடைய மகிமையை, அதுதான் இங்க சொல்றாரு, தேவனுடைய வல்லமை மகத்துவம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வானங்களை பார்க்கும்போது தேவன் ஒருவர் உண்டு. இது தானாக உருவாகவில்லை, தானாக உருவாகக்கூடிய சக்தி அதற்கு இல்லை. ஹல்லேலூயா. இப்ப வானம் இருக்குன்னு சொல்றான், ஆகாயத்துல பல ஸ்டடி பண்றான். இந்த வானம் எப்படி உண்டாச்சுன்னு எவனாவது விளக்கம் கொடுத்திருக்கானா? விளக்கம் கொடுத்திருக்காங்களா? படிச்சிருக்கீங்களா எங்கேயாவது? ஒருவேளை தேடி பார்த்தா எவனை கதை எழுதி வச்சிருப்பான், இருக்கலாம் ஒருவேளை. ஹல்லேலூயா. அடுத்தது இந்த சங்கீதத்தை வாசிங்க. ஆகாய விரிவு கிரியை அறிவிக்கிறது. வாசிங்க தொடர்ந்து. பகலுக்கு வார்த்தையை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு என்ன கிடையாது? வாய் இல்லை, பேசுறதுக்கு வார்த்தையும் இல்லை. வாய் இருந்தா தானே பேச முடியும். ஆனாலும் அவைகளுடைய சத்தங்கள் என்ன செய்யப்படுவதில்லை? இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவையுடைய வசனங்கள் பூச்சக்கரது கடைசி வரைக்கும் செல்கிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருக்கிறது. தன் பாதையில ஓட மனமகிழ்ச்சியாயிருக்கிறது, மகிழ்ச்சியாயிருக்கிறது. சூரியனுக்கு ஆண்டவர் கூடாரத்தை உண்டாக்கினார், வானங்களை உண்டாக்கினார். இவைகள் எல்லாம் எதை வெளிப்படுத்துகிறதாம்? தேவனுடைய மகத்துவத்தையும் அவருடைய மகிமையையும் வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. இப்ப காற்று இன்ன இடத்திலிருந்து வீசுகிறதுன்னு யாராவது சொல்ல முடிஞ்சதா? ஆண்டவரை வெளிப்படுத்தல. ஆனா ஒண்ணு தெரியும், காற்றுகளை தமது கரத்திலே அடக்கி வைத்திருக்கிறார். ஆனா எங்கிருந்து வருது, எங்க போகுது என்று ஒரு மனுஷனும் சயின்டிஸ்டும் அறியல. காற்று எங்கிருந்து வருது, எந்த திசையில போகும்? கிழக்கில் அடிக்கும், கீழ்காற்று அடிக்கும், மேல் காற்று அடிக்கும், அந்த காற்று அடிக்கும், இந்த காற்று அடிக்கும் சொல்லுவான். ஆனா அதனுடைய பிறப்பிடத்தை நீ அறிவாயோ? அல்லேலூயா. அதனுடைய பிறப்பிடத்தை நீ அறிவாயோ? ஒருவேளை இந்த சயின்டிஸ்ட் இருக்காங்கல்ல, விஞ்ஞானிகள் இருக்காங்கல்ல, இவங்க அதை சிந்திச்சாலும் அவங்களுக்கு தெரியும், இதை தாண்டி ஒரு வல்லமை ஒன்று இருக்கு, அதை வெளிப்படுத்த மாட்டான். ஏன்னு சொன்னா அவனுடைய பருப்பு அங்க வேலைகாது, அவனுடைய அங்க செல்வாக்கனாயிரும், கீழடங்கி போயிடும். அதுதான் ஆண்டு சொல். இவைகள் எல்லாவற்றையும் தேவனுடைய மகத்துவங்களை, தேவனுடைய வல்லமையை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிறார்கள். சயின்டிஸ்ட் எல்லாம் விடுங்க, நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷங்க, உலகம் எங்கிலும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க மனுஷங்க, இவங்க யாராவது யோசிச்சு பார்த்திருக்காங்களா? இந்த பூமி எப்படி இயங்குகிறது, இந்த வானங்கள் எப்படி இயங்குகிறது, காற்று எப்படி அடிக்குது, சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை நியமித்து சூரிய குடும்பத்தில் ஒரு அநேக கோள்களை வைத்திருக்கிறாரே, அவைகள் எல்லாம் தன்னுடைய வேலையை மகிழ்ச்சியோடு செய்து கொண்டிருக்கிறது. யாராவது யோசிச்சு பார்த்தாங்களா? சரி, அவங்கள விடுவோம். நீங்க யோசிச்சு பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. நீங்க எப்பாவது யோசிச்சு பார்த்தீங்களா இதெல்லாம் எப்படி செயல்படுது? இது நமக்கு என்ன பாடத்தை கற்றுத் தருகிறது என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவர் 24 hours 24 மணி நேரம் என்ன செய்கிறார்? இயங்கிக் கொண்டே இருக்கிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை பாருங்க. எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் என்று சொல்லி, இந்த பூமிக்கு எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆச்சு? நம்ம ஒரு கணிப்பின்படி 6000 வருஷங்களுக்கு மேல பூமி என்ன செய்யப்பட்டது? அஸ்திபாரப்பட்டு உருவாக்கப்பட்டு கிட்டத்தட்ட 6000 வருஷங்களுக்கு மேல ஆயிடுச்சு என்று கணிக்கிறோம்.
சரி, நம்ம கணிக்கிறபடியே 6000 வருஷமாக சூரியன் தன்னுடைய பாதையை விட்டு என்ன செய்யல, விலகவே இல்லை. தன்னுடைய கோடை விட்டு என்ன செய்யல, தன்னுடைய இயக்கத்தை என்ன செய்யல, நிறுத்தவே இல்லை. காற்று அன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்கிறது, காற்று அடிச்சுட்டு தான் இருக்கு இல்லையா? வெயில் வந்துட்டு இருக்கு, இரவு வருகிறது. இவைகளுக்கெல்லாம் சத்தம் இல்லை, ஆனாலும் அதுக்கு என்ன இருக்குதான், சத்தம். அப்படிதானே போட்டிருக்கு, கரெக்டா சொன்னாங்க. அவைகளுக்கு வாயில்லை, வசனமும் இல்லை, ஆனாலும் அவைகள் என்ன செய்யப்படுகிறது, செல்லுகிறது. ஹல்லேலூயா. இது எப்படி நமக்கு தெரியும்? விடிய காலம் வருது, நீங்க என்ன சொல்றீங்க, சூரியன் உதிக்குது. ஆனா சூரியன் பேசல, பிரைஸ் தி லார்ட். சூரியன் பேசல, அதனுடைய செயல்பாடுகள் நம்ம பேச வைக்குது. இப்ப இரவு வருது, சந்திரன் உதிக்குது, நம்ம சொல்லுவோம் இன்னைக்கு அமாவாசை, யாரும் வெளியே போகக்கூடாது. இது யாரு சொன்னா? சந்திரன் சொல்லுச்சா இன்னைக்கு அமாவாசைன்னு? இன்னைக்கு பௌர்ணமின்னு சந்திரன் சொல்லுச்சா? அது தன்னுடைய கிரியைகளில், தன்னுடைய செயல்களில் தெளிவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது, ஆனாலும் பேசிக் கொண்டிருக்கிறது. அதுக்கு என்ன கிடையாது, வாயும் இல்லை, வசனமும் இல்லை, ஆனால் அவைகள் பேசிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவைகள் வெளிப்படுத்துகிறதான வெளிப்பாடு தேவனுடைய மகத்துவம், தேவனுடைய வல்லமை. ஹல்லேலூயா. இங்க பூமியில உண்டாக்கப்பட்டிருக்கிற அத்தனையும், எந்த கிரியேஷனா இருந்தாலும், எதுவா இருந்தாலும், அது எல்லாம் எதை வெளிப்படுத்துகிறதாம், தேவனுடைய வல்லமையும் மகத்துவத்தையும் வெளிப்படுத்துகிறதாம். கடைசி நாள்ல நியாய தீர்ப்புக்கு அநியாயக்காரர்கள் போய் நிற்கும் போது ஆண்டவர் கேட்பாராம், என்னுடைய மகத்துவத்தினாலே பூமியை உண்டாக்கினேன், என்னுடைய வல்லமையினாலே இவைகளெல்லாம் நான் உனக்கு முன்பாக நான் உண்டாக்கி வைத்தேனே, உனக்கு ஏன் அறிவில்லாமல் போனது? ஹல்லேலூயா. உனக்கு ஏன் உணர்வில்லாமல் போனது? நீ அறிந்தும், உனக்கு கண்கள் முன்பாக இவைகள் எல்லாம் இருந்தும், நீ அநியாயத்தினால் இவைகளை அடக்கி வைத்திருந்தது என்ன? ஒருவனும் போக்கு சொல்ல இடமில்லை. அடுத்த வசனத்தை வாசிங்க, நல்லா கவனிங்க. அவர்கள் தேவனை அறிந்தும், நான் சொன்னேன் பாத்தீங்களா, இவைகள் எல்லாவற்றுக்கு மேலாக ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஏதோ ஒண்ணு இருக்கு, ஒரு சக்தி ஒண்ணு செயல்பட்டு இருக்குது, அது மட்டும் நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா? சிலர் அப்படி சொல்லுவாங்க. அது என்ன என்பதை அவர்களுக்கு என்ன சொல்ல முடியாது, தெரிந்தாலும் சொல்ல மாட்டான். புரியுதா? அங்க தேவன் என்று அறிந்தும் தேவனை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். இவர்களுடைய சிந்தனையே அவர்கள் என்னவாக்கிட்டான், வீணராக்கிட்டு. ஹல்லேலூயா. அப்ப யார் வீணர் ஆவார்கள் என்று சொன்னால், தேவனை அறிந்தும் தேவன் என்று அறிக்கை பண்ணாதவர்கள், அவரை மகிமைப்படுத்தாதவர்கள், அவரை ஸ்தோத்திரியாதவர்கள் என்னவாவார்களாம், வீணர். அவர்களுடைய சிந்தனையே அவர்கள் என்னவாக்கிட்டு, வீணராக்கிட்டு. இவர்கள் தான் யார் என்று வேதம் சொல்லுகிறது, அவிசுவாசிகள். ஹல்லேலூயா. நம்ம 18ஆம் வசனத்தில் வாசித்தது போல, அவர்கள் யாருக்கு உட்பட்டு, எதுக்கு உட்பட்டு இருக்கிறார்கள், தேவ கோபத்துக்கு உட்பட்டு இருக்கிறார்கள். இப்போ அந்த கூட்டத்தை விட்டுருவோம். இப்ப நம்ம ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறவர்கள், கிறிஸ்தவர்கள் என்று நினைக்கிறவர்கள், கிறிஸ்தவர்கள் என்று உலகத்தால் அறியப்படுகிற நாம் எத்தனை பேர் இப்படிப்பட்ட உணர்வு இல்லாம இருக்கிறோம் தெரியுமா? எத்தனை பேர் இந்த உணர்வோடு இருக்கிறோம், எத்தனை பேர் இந்த உணர்வு இல்லாம இருக்கிறோம்? ஹல்லேலூயா. தேவன் என்று அறிந்தும், தேவன் தான் இதனுடைய சொந்தக்காரர், தேவனே இதை உண்டாக்கினார் என்று அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாமலும் அவரை ஸ்தோத்திரியாமலும் எத்தனை பேர் இருக்கிறோம்? ஹல்லேலூயா. ஒருவனும் போக்கு சொல்ல இடமில்லை. ஹல்லேலூயா. ஒருவரும் என்ன செய்ய முடியாது, போக்கு சொல்ல முடியாது. அவருடைய சிந்தனையே அவர்கள் என்னவாக்கிற்று, வீணராக்கி. இப்படி இவருடைய சிந்தனை வீணராக்கினதுனால, அடுத்தது வாசிங்க, என்ன அடுத்தது, இருதயம் எப்படிப்பட்டதா இருந்தது, உணர்வில்லாத இருதயமாயிருந்து இருள் அடைந்தது. ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெப குறிப்பு பார்த்துங்க. எப்போ ஒரு மனுஷனுடைய இருதயம் உணர்வில்லாமல் போகுதோ, உணர்வற்று இருக்கிறானோ, அவனுடைய இருதயம் இருளடையும். முடிவு என்ன தெரியுமா,
மரணம். முடிவென்ன தெரியுமா? தேவனுடைய நியாய தீர்ப்பு. முடிவென்ன தெரியுமா? தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும். அப்ப இதெல்லாம் நாம தெரிந்தும் தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் தேவனென்று ஸ்தோத்திரியாமலும் உணர்வில்லாத இருதயமாய் இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய இருதயம் என்ன ஆகுமா? இருள் அடைந்து போகும். இப்படி இருள் அடைந்த இருதயத்தை, இப்படி ஒரு இருதயம் இருள் அடைஞ்சிருச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம் மனசாட்சி இல்லாம செய்யறாங்க பாருங்க. நம்ம பேசுவோம் இல்லையா உலகத்துல சில நம்ம இன்னைக்கு இருக்க காலகட்டங்கள்ல சில அருவருப்புகளை கேள்விப்படுறோம் இல்லையா? சில மனிதர்கள் செய்கிறதான அருவருப்புகள். எப்படி இவங்களால இவ்வளவு அருவருப்பு செய்ய முடியுது? மிருகங்கள் போலும் இப்படிப்பட்ட அருவருப்புகளை செய்தது இல்லையே, நம்ம பண்றது கிடையாது. நம் தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிற மனுஷன் ஏன் அப்படி பண்றான் யோசிச்சிருக்கீங்களா? உங்க கேள்வி உங்களுக்கு வந்திருக்கா? கேள்வி கேட்டிருக்கீங்களா? அந்த உணர்வும் கிடையாதா? ஹல்லேலூயா. நம்ம வாயால பேச முடியாத அருவருப்புகள், நம் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து பேச முடியாத அருவருப்புகள், நம் பிள்ளைகளோடு வந்து கலந்து உரையாடக்கூடாத அருவருப்புகளை மனுஷன் செய்கிறான், மிருகங்கள் போல செய்கிறது இல்ல. ஹல்லேலூயா. யோசித்ததுண்டா? ஏன் இப்படி மனுஷங்க இருக்காங்க? ஏன் இப்படி இவங்க இப்படி மாறி போனாங்க? ஏன் இவங்க மனுஷங்க ஆறறிவு உள்ள மனுஷன் சொல்றோமே இல்லையா? மிருகங்கள் கூட ஒழுக்கமா இருக்குது சில காரியத்துல, மிருகங்கள் கூட நன்றி உள்ளதா இருக்குது. ஏன் மனுஷங்க உணர்வில்லாமல் இருக்கிறார்கள்? ஏன் மனுஷங்க இப்படிப்பட்ட கேவலமான அருவருப்புகளை செய்கிறார்கள்? எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா பதில் என்ன அப்படின்னா, அவர்கள் சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைத்தது நிமித்தமும், அவர்கள் தேவன் என்று அறிந்தும் தேவன் என்று ஸ்தோத்திரியாமலும் இருந்தும் தேவனை மகிமைப்படுத்தாமலும் இருக்கிறது நிமித்தமாக தேவனே என்ன பண்ணாரா? அவருடைய சிந்தனைகளின் படியே அவர்களை எனக்கு கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தாராம். அவருடைய இருதயத்துக்கு இருளுக்கு என்று ஒப்பு கொடுத்தார். இப்போ ஒரு மனுஷனுடைய இருதயம் இருள் அடைந்தால், ஹல்லேலூயா, அவனுடைய கேடான சிந்தனையினாலேயே அவனுடைய இருதயம் என்னவாயிற்று? இருள் ஆயிற்று. இப்போ ஒரு மனுஷனுடைய இருதயம் இருளானால், கேடான சிந்தனை நிமித்தமாக அவன் இருள் அடைந்தான் என்று சொன்னால், ஹல்லேலூயா, இருளான இருதயத்துல கர்த்தர் பேசுறதே கிடையாது. ஹல்லேலூயா. சிலர் வந்து சத்திய வசனத்தை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, கல்லுள்ளி மங்க மாதிரியே அசையாம இருப்பான். பார்த்திருக்கீங்களா? ஏன் தெரியுமா? என்ன பேசினாலும் அந்த இருதயம் என்ன செய்யாது? உணர்வடையாது. அவ்வளவு ஒரு இருள். இந்த வசனம் என்ன செய்யாது? அவங்களுடைய இருதயத்தில் போகவே போகாது. ஹல்லேலூயா. இப்ப நீங்க கவனிங்க, பல பாவங்களை இன்னைக்கு உலகத்தில் பலர் செய்கிறாங்க, துணிகரமான பாவங்களை செய்கிறாங்க, பல அருவருப்புகளை செய்கிறாங்க. ஆனால் அந்த அது பாவம் என்றோ அந்த பாவத்தை அவர்கள் செய்யும் போது ஒரு குற்ற மனசாட்சியோ குற்ற உணர்வோ அவங்களுக்கு வர்றதே கிடையாது. ஏன் தெரியுமா? இருதயம் என்னவாயிற்று? இருளாகி போனது. ஹல்லேலூயா. நம்முடைய இருதயம் இருளாகாதபடி பார்க்க வேண்டியது நம்முடைய வேலை. ஹல்லேலூயா. அவருக்குள் ஜீவன் இருந்தது. இயேசு கிறிஸ்துவுக்குள் என்ன இருந்தது? ஜீவன். அந்த ஜீவன் நமக்குள் ஒளியாய் வந்தது. பிரைஸ் தி லார்ட். அந்த ஒளி நமக்குள் என்ன செய்கிறது? பிரகாசிக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய இருதயம் ஒளியினால் நிரப்பப்பட்டிருக்கும் என்று சொன்னால், சத்திய வசனம் பேசும்போது நம்முடைய இருதயம் என்ன செய்யப்படுகிறது? வெளிச்சமாக, நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறுகிறோம். ஆனால் வசனம் எத்தனை பேசியும் அவனுடைய இருதயம் ஒன்றுமே குணப்படவில்லைன்னு சொன்னா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அவனுடைய இருதயம் இருளாயிருக்கிறது. உங்க வீட்டுக்குள்ள யாராவது இப்படி இருளுக்குள்ள இருக்கிறாங்கன்னு சொன்னா நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கணும். என்ன தெரியுமா? தேவனே அவர்களை குணப்படுத்தாவிட்டால் ஒருவரும் அவளை விடுவிக்க முடியாது. ஹல்லேலூயா. இனி அடுத்தது ஒரு சில முக்கியமான காரியங்கள் இருக்கு. இருளான இருதயம் என்னென்னலாம் பாவத்துக்குள்ளாக தேவன் ஒப்பு கொடுப்பாராம். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அதிகாரத்தை நான் வாசிக்கும் போது. இருளடைங்கிற, அதாவது அவனுடைய வீணான சிந்தனையினாலேயே அவருடைய இருதயம் என்ன ஆகிறது? இருளாயிடுகிறது. அப்படி இருளான இருதயத்தை தேவனே அருவருப்புகளுக்கும் பாவங்களுக்கும் அசுத்தங்களுக்கும் ஒப்பு கொடுப்பாராம். என்னென்னலாம் செய்ய ஒப்பு கொடுக்கிறார். இப்ப நீங்க கவனி, நான் தான் சொல்லுவேன், இப்ப பல விபச்சாரங்கள், பல அருவருப்புகள், நம்ம சொல்லக்கூடாத வாய்க்கூசக்கூடிய அருவருப்புகள் உலகத்தில் நடக்குது. ஏன் இவங்க இதை செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அவருடைய இருதயம் இருள் அடைந்தது நிமித்தமாக தேவனே அதற்கு ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா.
அவன் உணர்வுள்ளவனா இருந்தான் என்று சொன்னால் அந்த பாவத்தை அவன் செய்ய மாட்டான். அவன் உணர்வுள்ள இருதயத்தில் இருந்தான் என்று சொன்னால் அவன் அந்த பாவத்துக்கு உட்பட மாட்டான். ஏன் அந்த பாவம் அவன் செய்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அவன் இருதயம் இருளடைந்தது நிமித்தமாக தேவன் அவன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். முடிவென்ன? தேவனுடைய கோபம் அவன் மேல் வரும். ஹல்லேலூயா. தேவன் ஒப்பு கொடுக்கிறதே எதுக்கா? அந்த கோபம் அவன் மேல் நிலை நிற்கும்படி. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அதிகாரங்களை படிக்கும் போது. எதற்காக ஆண்டவர் அவனை ஒப்பு கொடுக்கிறாரா? தேவனுடைய கோபத்தை அவன் மேல் காட்டுவதற்கு, தேவனுடைய நியாய தீர்ப்பை அவன் மேல் செலுத்துவதற்கு. ஹல்லேலூயா. என்னெல்லாம் ஆண்டவர் அங்க செய்கிறார்? இந்த அதிகாரத்துல மிக முக்கியமாக 3 காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அதே அதிகாரத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, வாசிங்க 22 இருந்து. இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, அவர்கள் தங்களை, ஆமா, யாரு? அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இதை நீங்க பாக்குறீங்களா? நம்ம நாட்டுல பாக்குறோம் இல்லையா? இன்னைக்கு நம்ம நாட்டுல அதிகமாக தெய்வங்கள் உண்டு, அப்படிதானே? அதிக தெய்வங்கள் உண்டு இல்லையா? அதிக தெய்வங்களுக்கு அந்த தெய்வங்கள் ஒரு பக்கம், அதே போல அதிகமான மனுஷர்களையும் தெய்வங்களா என்ன செய்கிறாங்க? வழிபடுறாங்க, அப்படிதானே? ஒரு சாதாரண அழிவுள்ள மனுஷனை, ஒரு அழிந்து போகக்கூடிய ஒரு மனுஷனை என்ன செய்கிறாங்க? சாஷ்டாங்கம் விழுந்து தொழுது கொள்றாங்க. இவனை வேதம் என்ன சொல்லுது? பைத்தியக்காரன். உலகம் என்ன சொல்லுது? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் எதிரி தரையில் ஊர்ந்து செல்லக்கூடியவர், அப்படிதானே? நம்முடைய எல்லாருக்கும் எதிரி தரையில் ஊர்ந்துதான் நீ செல்லணும், மண்ணைத்தான் திங்கணும்னு ஆண்டவர் என்ன பண்ணாரு? சபித்தார். இந்த அறிவில்லாத மனுஷன் அதை என்ன பண்றான்? தெய்வமா கும்பிட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. புரியுதா? அது தெய்வமா வழிபட்டு இருக்கிறான். இப்படி தேவன் சபித்தவைகளை, தேவனால் சபிக்கப்பட்டவைகளை, அழிவுள்ள மனுஷர்களை அவர்கள் தெய்வங்களாக்கி அவைகளுக்கு என்ன செய்கிறார்கள்? அவைகளை தொழுது கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது இவர்கள் பைத்தியக்காரர்கள். ஏன் இவங்க இதை செய்யறாங்களா? இவங்களுக்கு ஏன் ஆண்டவர் இதை செய்ய வைக்கிறாரா? அவருடைய இருதயம் இருளடைந்தது. எதனால் இருதயம் இருளடைந்தது என்று சொன்னால், அவருடைய சிந்தனையினாலே அவன் வீணாய் போனான். ஏன் அவன் சிந்தனை வீணா போனது? அவன் தேவனை தேவன் என்று அறிந்தும் அவரை ஸ்தோத்தரியாமலும் அவரை மகிமைப்படுத்தாமலும் போனது நிமித்தமாக அவனுடைய சிந்தனை ஆண்டவர் இதற்கென்று ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. இதோட நின்னுச்சான்னு சொன்னா அதுக்கப்புறம் தான் கொடூரம் ஆரம்பிக்குது. இதெல்லாம் தேவனுடைய செயல் என்கிறப்போ ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இப்படி பலவிதமான பறவைகள், மிருகங்கள், பல மனுஷர்களை தெய்வங்கள் என்று உண்டாக்கி, நம்ம ஊர்ல பாத்தீங்க அப்படின்னு ஒரு ஆலமரத்துல ஒரு பையன் இருக்க முடியாது. அவன் ஒருவேளை டயர்டா படுத்து கிடந்தான்னா அடுத்த நாள் அவன் தான் சாமி. நம்ம சிரிக்கிறோம். இதை யார் அனுமதிக்கிறார்? தேவனே இவங்களை அதற்கு ஒப்பு கொடுத்தாராம். ஹல்லேலூயா. அவருடைய இருதயம் இருளடைந்தது நிமித்தமாக. நீங்க எல்லாம் பாக்கியவான்கள் என்று எண்ணுகிறீர்களா? ஹல்லேலூயா. நீங்களும் பாக்கியவான்களை நம்புறீங்களா? இப்படிப்பட்ட காரியங்கள்ல நீங்க செயல்படாமல் அப்படிப்பட்ட இருளிலிருந்து ஆண்டவர்களை விடுவித்து கொண்டு வந்து ஜீவனுள்ள தேவனை தொழுது கொள்வதற்கு ஒரு ஸ்லாக்கியத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது உங்களால் உண்டானது அல்ல, இதுவும் தேவனாலே உண்டானது. இதை செய்ததும் கர்த்தர் தான். ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் சொன்ன உங்களுக்கு சொல்லியிருக்கிற வசனம், விசுவாசத்தை துவக்கினவரும். ஆமா, நான் இப்படிப்பட்ட அந்நிய வழிபாடுகள் இருந்த போது என் இருதயத்திலே ஜீவனுள்ள தேவன் ஒருவர் உண்டென்றும் அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்து என் பாவத்துக்காக இந்த உலகத்திலே வந்தார் என்றும் விசுவாசிக்க வைத்ததும் தேவனே. இதுவும் தேவனுடைய செயலே. அந்த விசுவாசத்தை அவர் எனக்குள் துவக்காமல் இருந்திருந்தால், அந்த விசுவாசத்தை எனக்குள் அவர் கொண்டு வராமல் இருந்திருந்தால், நானும் ஹல்லேலூயா இந்த அஞ்ஞானிகளை போல இருந்திருப்பேன், இந்த பைத்தியக்காரர்களை போல இருந்திருப்பேன். ஹல்லேலூயா.
வேதங்களை வாசிக்கும் போது இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தும் போது மகத்துவப்படுத்துங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க. அவரை தேவன் என்று அறிந்தால் நீ மகிமைப்படுத்து. அவர் தேவன் என்று அறிந்தால் நீ ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா. ஆண்டவர் வெளிப்படுத்தலையா உங்களுக்கு? வெளிப்படுத்தி தரலையா உங்களுக்கு? அவர் வெளிப்படுத்தி தந்ததுனால தானே என்னை ரட்சிக்கப்பட்டீங்க. அதனாலதான் நீங்க சபைக்குள்ள இருக்கிறீங்க. ஆனால் பெருங்கூட்டம் அவரை தேவன் என்று அறிந்தும் அறியாமலும், அவரை மகிமைப்படுத்தாமலும், அவரை ஸ்தோத்திரியாமலும் இழிவான இச்சைகளுக்கு அந்த அடங்கி போய் அடிமைப்பட்டு கிடக்கிறது. ஹல்லேலூயா. தேவனே ஒப்புக்கொடு. இப்படிப்பட்ட பலவிதமான இழிவான காரியங்களிலே வழிபடுகிறவர்களை அதோடு முடிஞ்சு போகல. அடுத்தது ஒவ்வொரு ஸ்டெப் ஆண்டவர் செய்யறாரு பாருங்க, வாசிங்க. இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். முதலாவது தேவன் செய்யறது என்ன? அவர்களை அசுத்தத்திற்கு என்று ஒப்பு கொடுத்தார். இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா therefore God gave them up அப்படி நீங்க வாசிக்க முடியும் ஆங்கிலத்துல, இல்லையா? God gave them, அது தேவனே ஒப்பு கொடுத்தார். எதுக்காக? முதல் பாயிண்ட், அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. எதற்காக ஒப்பு கொடுத்தாரா? தேவன் அவர்களை அசுத்தத்திற்கென்று ஒப்பு கொடுத்தார். இப்போ எதெல்லாம் தேவன் எந்தெந்த அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார்? இப்ப படிக்கும் போது நமக்கு தெரியும் இந்த அசுத்தத்துல நீங்க இருக்கீங்களா இல்லையா. இப்ப நம்ம வாசித்தோம், தேவன் அவர்களே அந்த அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார், நம்மை ரட்சித்தார், நம்ம ரட்சிக்கப்பட்டோம், கிறிஸ்தவங்க ஆயிட்டோம். இப்ப அந்த அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள் அந்த அசுத்தத்தை செய்து கொண்டிருப்பார்கள். நாம இருக்கிறோமா இல்லையாங்கிறதா இனி நம்ம படிக்க போற பாடம். அல்லேலூயா. புரியுதா? வாசிங்க அடுத்த வசனம். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் எங்க சொல்ற வேதம் சொல்லுகிறது, இந்த அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள் என்ன செய்கிறாங்களாம்? சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டியை தொழுது கொள்ளுகிறார்கள், சிருஷ்டியை சேவிக்கிறார்கள். இன்னைக்கும் சிருஷ்டிக்காக சிருஷ்டிக்கப்பட்டவைகளுக்காக தான் வைராக்கியம் பாராட்டுகிறானே ஒழிய சிருஷ்டிகருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற மனுஷர்கள் குறைவு. அல்லேலூயா. இங்க சிருஷ்டிக்கப்பட்டவைகளுக்காக தான் வைராக்கியமும், சிருஷ்டிக்கப்பட்டவைகளுக்காக தான் சட்டதிட்டங்களும். ஆனால் சிருஷ்டிகருக்கு என்று சட்டதிட்டங்கள் இல்லை. சிருஷ்டிகரை தொழுது கொண்டால் ஜெயிலு, சிருஷ்டியை தொழுது கொண்டால் நீ உங்களுக்கு வீடு, உங்களுக்கு எல்லா நன்மை. இதானே தேசத்துடைய நிலைமை. இது யார் ஒப்பு கொடுத்ததாம்? தேவனே அவர்களை அசுத்தத்திற்கு என்று ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் ஏன் நடக்குது? ஏன் இப்படி நடக்குது? ஏன் இப்படிப்பட்ட சட்டத்திட்டங்கள்? தேவனே ஒப்பு கொடுத்தார், தேவனே இந்த அசுத்தத்திற்கு என்று ஒப்பு கொடுத்தார். இது மாத்திரம் அல்லாமல் பவுல், வாசிங்க எபேசியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்துல 19 இருந்து வாசிங்க. நல்லா கவனிங்க. உணர்வில்லாதவர்களாய், எங்க என்ன சொல்லு, சகலவித அசுத்தங்களை நம்ம வாசித்தோம். தேவன் அவர்களை அசுத்தத்திற்கென்று ஒப்பு கொடுத்தார். இப்ப எதெல்லாம் அசுத்தம்? முதலாவது வாசித்தோம், அவர்கள் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள் ஒன்று. அடுத்தது எதெல்லாம் அசுத்தமானவைகளா? வாசிங்க. சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். இரண்டாவது எதுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள்? காம விகாரத்துக்கு என்று ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். அடுத்தது, நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. விசுவாசிகளே, நீங்கள் இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து
அவரால் போதிக்கப்பட்டீர்களே, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய. எந்த நடக்கை? முந்தின நடக்கை. நான் இருளில் இருந்த போது அந்த நடக்கைக்குரிய, மோசப்போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அன்றியும் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். முதலாவது ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் எதற்காக ஒப்பு கொடுத்தாராம்? அசுத்தத்திற்கென்று ஒப்பு கொடுத்தார். அசுத்தத்தின் கீழாக என்ன வருகிறது? விக்கிரக சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவர்களை ஆண்டவர் எதற்கு ஒப்பு கொடுத்தார்? அடுத்தது வாசிக்கும் போது நம்ம வாசித்த 19ஆம் வசனத்துல, உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி. ஹல்லேலூயா. இந்த அசுத்தங்களை செய்யறதற்கு அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கா, ரொம்ப ஆவலோடு சந்தோஷப்படுறாங்களா, ரொம்ப ஆவலோடு இதை செய்து கொண்டிருக்கிறார்களா. செய்து காம விவகாரத்துக்கு ஏதுவாய், புரியுதா, தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். இதை செய்தது யாரு? தேவன் அவளை அசுத்தத்திற்கு. இரண்டாவது வாசிக்கும் போது அதே அதிகாரத்தில் தொடர்ந்து வாசி. இரண்டாவது, இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். இரண்டாவது எதற்கு ஒப்பு கொடுத்தாரா? முதலாவது வாசித்தோம், அசுத்தத்திற்கு என்று ஒப்பு கொடுத்தார். இரண்டாவது, அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். இதிலும் அதே மாதிரி தான் நீங்க வாசிக்க முடியும். God gave them up. ஹல்லேலூயா. இரண்டாவது எதுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறாரு? இழிவான இச்சை ரோகங்களுக்கு. நம்ம எபேசியர்ல வாசித்தோம், நாம் கிறிஸ்துவை கற்றுக்கொண்டது நிமித்தமாக, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக நாம் பழைய மனுஷன் அல்ல புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் பழையவன் அல்ல புதிய மனுஷன். புதிய மனுஷனாக்கப்பட்டிருக்கிறவரிடத்துல இனி என்னவெல்லாம் காணப்படக்கூடாது? பழையவைகள் ஒன்றும் காணப்படக்கூடாது. ஹல்லேலூயா. அசுத்தத்துக்கு ஏதுவான கிரியைகள் ஒன்றும் காணப்படக்கூடாது. இங்க இரண்டாவது வாசிக்கிறோம், அந்த அநியாயத்தினாலே சத்தியத்தை அடக்கி வைக்கிற மனுஷர்களை ஆண்டவர் எதற்கு ஒப்பு கொடுத்தாராம்? இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். எதெல்லாம் இழிவான இச்சை ரோகம்? வாசிங்க தொடர்ந்து. அந்தபடியே அவர்களுடைய பெண்கள் அனுபோகமாக மாற்றினார்கள். முதலாவது, பெண்கள் சுபாவ அனுபவத்தின்படி அனுபவியாமல் அதுக்கு விரோதமாக மாற்றினார். இது ஒரு இழிவான இச்சை. அடுத்தது, அப்படியே ஆண்களும் சுபாவத்தின்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரகதாபத்தினாலே பொங்கி அவலட்சணமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதத்திற்கு தகுதியான பலனை என்ன செய்தார்கள்? தங்களுக்குள் அடைந்தார். இப்போ இழிவான இச்சை ரோகத்துக்கு தேவன் விட்டு கொடுத்ததுனால, ஒப்பு கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு உலகம் எங்கிலும் பெரிய அளவில் பரவுகிற பாவம் நமக்கு தெரியும் இல்லையா? நம்ம இன்னைக்கு இருக்க காலகட்டம் என்ன அப்படின்னா, முதல்ல சொல்லுவாங்க, இந்த பையனை நம்பி பொண்ணை விட முடியல, பொண்ணை நம்பி பையனை. இன்னைக்கு பையனை நம்பி பையனை விட முடியல, பொண்ணை நம்பி பொண்ணை விட முடியல. என் மனம் பதப்பதக்கணும். ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைக்கு நாளைக்கு வெளியிடங்கள்ல போய் ஹாஸ்டல்ல தங்கி, பெண்களோடு தங்கி இல்ல பசங்களோடு தங்கி இருக்கும் போது இது என்ன விதமான செயல்பாட்டோடு வருமோ? வரலையோ? பயம், உணர்வு இல்லையோ? ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் இழிவான இச்சை ரோகத்துக்கு ஒப்பு கொடுக்கல. ஆனால் போகக்கூடிய சமுதாயம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா, நம்ம மாநிலம், தமிழ் மாநிலம் வந்து கலாச்சாரத்துக்கு பெயர் போனது. கலாச்சாரத்துல வைராக்கியம் உள்ளது, அப்படிதானே? ஆனா இதே மாநிலத்துல தான் பரேடு போறான், பெரிய பெரிய கூட்டமா. தேசத்துல யாருக்கு அதை குறிச்சு கவலை இல்லை.
நம்ம சொல்றோம்ல, பரேடு போறான், கோயம்புத்தூர்ல போறான், சென்னையில போறான், பெங்களூர்ல போறான், மதுரையில போறான், நம்ம போறாங்க. அப்படி யார் ஒப்பு கொடுத்தது? இந்த இழிவான இச்சைகளுக்கு தேவனே ஒப்பு கொடுத்தார். நமக்கு கவலை இல்லை. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஜனங்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள். தேசத்துடைய சட்டத்திட்டங்கள் இவர்களுக்காக இருக்கிறது. அதே சமுதாயத்தில் தான் நம்முடைய பிள்ளைகள் வாழ போகிறாங்க. அதே பிள்ளைகளோடு, அதே சுபாவத்தோடு, அந்த இழிவான இச்சைகளோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளோடு தான் நம்ம பிள்ளைகளும் பழக போறாங்க. எப்படி தப்பிக்க முடியும்? ஹல்லேலூயா. தங்களுடைய ஆக்கினை தீர்ப்பை தாங்களே வருவித்துக் கொள்ளுகிறார்கள் வேதம் சொல்லுகிறது. அந்த வசனம் திரும்ப வாசிங்க. ஆண்களும் விரகதாபத்தினாலே பொங்கி அவலட்சணமானது நடப்பித்து தங்கள் தப்பிதத்திற்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். ஹல்லேலூயா. எல்லார் மேலும் தேவ கோபாக்கினை வருமே. நம்ம பிள்ளைகள் நாளைக்கு வளர்ந்து போகும்போது பரிசுத்தமான உலகத்திலே போக போகுது. பரிசுத்தமான சந்ததி நம்ம பரிசுத்தமா வளர்க்க நினைக்கிறோமே. நாம் பிள்ளைகளை அனுப்புகிற உலகம் பரிசுத்தமான உலகமா? இன்னைக்கே இவ்வளவு சீர்கேடு இருக்கும் போது 15 வருஷம் 10 வருஷம் கழிச்சு நம்ம பிள்ளைகள் வளரக்கூடிய உலகம் எப்படிப்பட்ட உலகம்? ஹல்லேலூயா. ஜெபிக்க வேண்டாமா? என் பிள்ளைகளுடைய இருதயம் இந்த இழிவான இச்சை ரோகத்துல பிடிக்கப்பட்டு போயிடக்கூடாதே. ஹல்லேலூயா. நீங்க பிள்ளைக்கு நல்ல படிப்பு கொடுங்க. உங்க பிள்ளைகளை டாக்டர் ஆக்குங்க. நீங்க பெரிய IAS கலெக்டரா கூட ஆக்குங்க. ஆனா இந்த இழிவான இச்சைக்கு என் குழந்தை அடிமைப்பட்டு இருக்குமானால் யார் தப்புவிக்க முடியும்? நீ படிப்பை கொடுத்து என்ன, சம்பத்தை சேர்த்து வச்ச என்ன, உன் பிள்ளை இழிவான இருதயத்துக்கு அடிமைப்பட்டு இருந்தால் அவன் ஆத்துமா என்னவாகும்? வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய கோபம் அவன் மேல். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களால கேரண்டி கொடுக்க முடியும் உங்க குடும்பத்தில் அப்படி யாரும் இல்லைன்னு? கொடுக்க முடியுமா? எத்தனையோ பெண்களுக்கு தெரியாது, திருமணமான பிற்பாடம் தெரியுது தன் கணவன் இப்படிப்பட்டவன். பல வருஷங்கள் எத்தனை சம்பவத்தை கேள்விப்படுறீங்க நீங்க. கல்யாணம் நடக்குது, வீட்டுக்காக குடும்பத்துக்காக திருமணம் நடக்குது, பையன் மனைவியோட குடும்பம் நடத்த மாட்டேங்கிறான். கேள்விப்படுறீங்களா? இழிவான இச்சை ரோகம் பாத்தீங்கன்னா, வெல் எஜுகேட்டட், பெரிய போஸ்டிங், ஐடில 3 லட்சம் சம்பளம், 4 லட்சம் சம்பளம், மேனேஜர், என்ன லாபம்? ஹல்லேலூயா. நீ என்ன லாபம்னு கேட்கிறேன். என் பிள்ளை பெரிய ஆளாகி நல்லா படிச்சு பெரிய போஸ்டிங்ல இருந்து இழிவான இச்சை ரோகத்துக்கு அடிமைப்பட்டு இருக்குமானால் என்ன லாபம்? அதனால நீ படிக்க வச்சு என்ன லாபம்? நீங்க பணம் செலவழிச்சு என்ன லாபம்? உங்க பிள்ளைகளுக்காக பிரயாசப்பட்டது என்ன லாபம்? ஹல்லேலூயா. கையப்படி சொல்லுங்க, கவனமா இருங்க. முதல்ல நீங்க கவனமா இருங்க. நாங்க கிறிஸ்தவங்க ரொம்ப பர்ஃபெக்டா நாங்க தப்பிரோம் நினைக்காதீங்க. ஒருவனும் தப்பி போக முடியாத தீங்கு வரப்போகுது. ஹல்லேலூயா. புரியுதா? அடையாளம் கண்டுகொள்ள பழகணும். முதலாவது அப்படிப்பட்டவர்களை இழிவான இச்சை ரோகத்தில் இருக்கக்கூடிய அடையாளம் கண்டுபிடிக்க பழகணும். ஃபர்ஸ்ட் நீ அடையாளம் கண்டுபிடிக்கலன்னு சொன்னா நீயே விழுந்து போயிருவ. ஏன்னா வரக்கூடியது சும்மா அப்படி வெளிப்படையா வர்றதில்ல, அவன் வருகிறதே ரகசியமாக வருவான். ஹல்லேலூயா. இது போக இனி எதெல்லாம் இழிவான இச்சை ரோகங்கள் என்று பவுல் எழுதி வச்சிருக்கிறார். வாசிங்க, கொலோசியருக்கு எழுதின நிருபத்துல 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசி. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், துர்ரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற
உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள், இவைகளின் பொருட்டு கீழ்ப்படியாமையின் பிள்ளையின் மேல். என்ன வேதம் சொல்லுகிறது? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபம் வரும். இப்படிப்பட்ட கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவனுடைய கோபம் வரும். வாசிங்க அடுத்தது. அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளையெல்லாம் விட்டு விலகுங்கள், விட்டு விடுங்கள். அல்லேலூயா. அப்ப இவைகளெல்லாம் எது? இழிவான இச்சைக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்டவைகள். அல்லேலூயா. அடுத்தது வாசிங்க, மூன்றாவது காரியம். ரோமர் அதே 1ஆம் அதிகாரத்துல 28. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். மூன்றாவது எதுக்காக ஒப்பு கொடுத்தாராம்? கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். முதலாவது ஆண்டவர் எதுக்கு ஒப்பு கொடுத்தார்? அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். இரண்டாவது இழிவான இச்சைகளுக்கு ஒப்பு கொடுத்தார். மூன்றாவது கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இவர்களை எல்லாம் இப்படிப்பட்ட காரியங்களை ஒப்பு கொடுத்தது தேவன். கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். என்னதெல்லாம் கேடான சிந்தை? வாசிங்க, நல்ல கவனி. அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களாய் புறங்கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகஞ்சருமாய் துராகிருதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தை உள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய் சுபாவ அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கேடான சிந்தைக்கு எத்தனை காரியத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இதெல்லாம் என்னவா? தேவன் ஒப்பு கொடுத்த கேடான சிந்தை. மறந்துடக்கூடாது. தேவன் ஒப்பு கொடுத்த கேடான சிந்தை. இப்ப நமக்குள்ள இதுல ஒரு சிந்தை கூட இல்லைன்னு நம்மள சொல்ல முடியுமா? இப்ப நம்ம அவதூறு பண்ணுகிறவர்கள், சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வச்சிருக்கிறவங்களெல்லாம் குறிச்சு பார்த்தோம், அப்படிதானே? இப்ப நம்ம இப்ப எந்த லிஸ்ட்ல இருக்கிறோம்? ஹல்லேலூயா. திரும்ப அதெல்லாம் ஒன்னொன்னா நிறுத்தி வாசிங்க. இப்ப நல்லா கவனிங்க. அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் என்னவா வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய், அடுத்து என்னது, புறங்கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகைஞருமாய் துராகிருதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தை உள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து, புரியுதா உங்களுக்கு? பொல்லாதது இல்ல, அங்க பொல்லாதே கிடையாது. ஆனா இவங்களே யோசித்து அதை பொல்லாதாக்கிறது. அவன் பாட்டுக்கு ஒழுங்கா போயிட்டு இருப்பான், அங்க ஒரு பொல்லாப்பும் பொல்லாததுமே இருக்காது. ஆனா இவன் கால் வச்ச உடனே அங்க என்ன தொடங்கும்? பொல்லாப்பு தொடங்கும். இந்த பொல்லாப்பு இல்லாத பொல்லாப்ப இருக்கிறது போல உருவாக்கி, ஆண்டவரை பத்தி நமக்கு வேதம் சொல்லுது, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற கர்த்தர். நம்ம ஆட்களுக்கு இதே மாதிரி இல்லாததை இருக்கிறது போல உருவாக்கி ஒழுங்கா இருந்த அவன் வாழ்க்கையில பூகம்பத்தை வெடிக்க வச்சுட்டு ஒண்ணுமே தெரியாது. எவன்டா கொளுத்துறது? கூட்டத்தில் நின்னுக்கிறது.
ஹல்லேலூயா. இதில் நம்ம கைவந்த கலை, புரியுதா? அப்படி கூட்டத்தோடு நின்று யாரா பண்ணது? ஹல்லேலூயா. கொளுத்தி விட்டதை யாருதான்? அங்க ஒரு பொல்லாப்பு இருக்காது. பொல்லாப்புக்கு ஏதுவாக ஒண்ணுமே நடந்திருக்காது. எப்ப வரைக்கும்? எப்ப வரைக்கும்? நம்ம கால் வைக்கிற வரைக்கும். ஹல்லேலூயா. கால் வச்ச உடனே இல்லாத பொல்லாப்பு உருவானது. ஹல்லேலூயா. எப்படி போட்டிருக்காங்க? பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறது. அடுத்தது பெற்றாருக்கு, ஆமா, பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய், அடுத்த வசனம், உணர்வில்லாதவர்களுமாய், உடன்படிக்கையை மீறுகிறவர்களுமாய், சுபாவ அன்பில்லாதவர்களுமாய், இணங்காதவர்களுமாய், இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். யார் இப்படி இருக்கிறது? தேவனால் கேடான சிந்தனைக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. இதுல நான் எதுலயுமே இல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. இது யாருக்காக இந்த செயல்களை ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாராம்? கேடான சிந்தை உள்ளவர்களுக்காக. ஆனா இதுல விசுவாசிகள் இருப்பது எவ்வளவு பெரிய பாவம். ஹல்லேலூயா. அவன் அவிசுவாசியா இருக்கிறவன் அது செய்யறதுனால பெரிய பிரச்சனை இல்லை, அது ஆச்சரியம் இல்லை. ஆனா விசுவாசியா இருக்கிற நாமோ இந்த கேடான சிந்தனைக்கென்று தேவனால் ஒப்பு கொடுக்கப்பட்டவைகளுக்கு நாம் உடன்பட்டு இருக்கிற போது, ஹல்லேலூயா, இப்ப நம்ம எப்படி தேவனுடைய கோபத்துக்கு தப்ப முடியும்? ஹல்லேலூயா. இப்ப நீங்க தானே சொன்னீங்க தொடங்கும் போது இயேசுவை விசுவாசித்தா நியாய தீர்ப்பு கிடையாதுன்னு. கேள்வி வரணும் இல்ல? அப்படிதானே? இயேசுவை விசுவாசித்தா இவைகளிலிருந்து விட்டு விலகணும் இல்ல? இவைகளெல்லாம் நீங்க இயேசு கிறிஸ்துவிடத்தில் கற்றுக்கொள்ளவில்லையே. அதான் பவுல் சொல்றாரு, இயேசுவினிடத்தில் நீங்க இவைகளெல்லாம் கற்றுக்கொள்ளவில்லையே, இயேசு இவைகளெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லையே. ஹல்லேலூயா. அதெல்லாம் பழைய மனுஷன் அல்லவா? நீ புதிய மனுஷனை தரித்திருக்கிறாயே. அப்ப புதிய மனுஷனானால் இவைகளெல்லாம் ஒன்று வெளிப்படக்கூடாது. கேடான சிந்தைக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்டவன் செய்கிறவைகள் எல்லாம் விசுவாசியோட வாழ்க்கையிலும் இருக்குதே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சிலர்ல வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு நாள் பைபிள் படிக்காம சிலருக்கு தூக்கம் வராது, ஒரு நாள் ஜெபிக்காம சிலருக்கு தூக்கம் வராது, சிலருக்கெல்லாம் ஒரு நாள் சினிமா பார்க்காம தூக்கம் வராது, சீரியல் பார்க்காம தூக்கம் வராது, சில ஃபாலோவருடைய காரியங்களை பார்க்காம தூக்கம் வராது. ஹல்லேலூயா. ஐயோ என்ன நடந்துச்சோ, என்ன பண்ணாரோ, என்ன ஆயிருச்சோ, பதட்டம். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. தேவன் என்றும் தெரியும், தேவனுடைய மகத்துவமும் தெரியுது, தேவனுடைய வல்லமையும் தெரியுது. ஆனால் தேவன் என்று அவரை ஸ்தோத்தரியாமல் இழிவான இச்சைகளுக்கு என்று தங்கள் சரீரத்தை ஒப்பு கொடுத்து, அசுத்தத்திற்கு தங்கள் சரீரத்தை ஒப்பு கொடுத்து, கேடான சிந்தனைக்கு என்று தங்கள் சரீரத்தை ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லார் மேலும் தேவனுடைய கோபாக்கினை வரும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ அசுத்தத்திற்கு ஒன்று ஒப்பு கொடுத்தவன் அசுத்தத்தை செய்வான், இழிவான இச்சை ரோகத்துக்கு என்று ஒப்பு கொடுக்கப்பட்டவன் அதை செய்வான், கேடான சிந்தனைக்கு என்று ஒப்பு கொடுக்கப்பட்டவன் அதை செய்தான். நீங்களோ அவைகளிலிருந்து விடுவிக்கப்பட்டோம் என்று சொல்லிட்டு வந்து சபைக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்களோ குமாரன் இயேசு கிறிஸ்து மூலமாய் விடுவிக்கப்பட்டீர்களே. ஆனா நம்மிடத்தில் இதெல்லாம் சிலது காணப்படுதே, நம்மகிட்ட எப்படிப்பட்ட காரியங்கள் வெளிப்படுகிறதே. ஹல்லேலூயா. வசனம் போய் சொல்லாது, தேவ கோபம் அவன் மேல் வரும். பிரைஸ் தி லார்ட். இப்ப நம்ம படித்த இந்த காரியங்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டில் பவுல் ரோமர் சபைக்கு எழுதுறார் இல்லையா? அப்ப தியானிச்சு பார்க்கும்போது இதெல்லாம் எங்கிருந்து இவர் எடுத்திருப்பார், இதெல்லாம் எங்கிருந்து இதை எடுத்து யோசிச்சிருப்பார் அப்படின்னு நான் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கும்போது
இது ஏற்கனவே இவைகளெல்லாம் நடந்தது. ஹல்லேலூயா. ஏற்கனவே நடந்ததை திருஷ்டாங்கமாய் நமக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறதிலிருந்து பவுல் என்ன செய்யறாரு? இதெல்லாம் அன்னைக்கு ஆதியிலே நடந்தது இல்லையா? எங்கெல்லாம் வேதத்தில் நியாய தீர்ப்பை நீங்க பார்த்திருக்கீங்க? தேவனுடைய நியாய தீர்ப்பு. ஆமா, நோவாவின் காலத்தில் ஒரு நியாய தீர்ப்பு இல்லையா? அடுத்தது எங்க நடந்தது? சோதோம் கொமாராவின் காலத்தில் பட்டணத்தில் ஒரு நியாய தீர்ப்பு வெளிப்பட்டது இல்லையா? இப்படி அந்த பழைய ஏற்பாட்டில் மிகப்பெரிய குறிப்பா சொல்லப்படக்கூடிய ஒரு மேஜர் என்ன காரியம்னு சொன்னா நோவாவின் காலத்தில் நடந்த நியாய தீர்ப்பு, அடுத்தது லோத்துவின் நாட்களில் சோதோம் கொமாராவுக்கு நடந்தது. இந்த ரெண்டு நியாய தீர்ப்பிலையும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த எல்லா காரியமும் அதுக்குள்ள இருக்கு. இதெல்லாம் அன்னைக்கு அவங்க செய்ததுனால, இதெல்லாம் அன்னைக்கு நடப்பித்ததுனால, நீங்க நினைக்கிறீங்க இன்னைக்கு நம்ம பார்த்தோம்ல இழிவான இச்சை ரோகங்கள், பெண்கள் பெண்கள் ஆண்கள் ஆண்கள் பல காரியங்கள் வாசித்தோம் இல்லையா? நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு இருக்க காலம் அப்படின்னு சொல்லி, அது பல காலங்கள் ஆயிடுச்சு. இது எங்கெல்லாம் பெருகினதோ, எப்போதெல்லாம் பெருகினதோ அப்ப எல்லாம் தேவனுடைய நியாய தீர்ப்பு வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. புரியுதா? அப்போ ஆண்டவர் இதிலிருந்து எப்படி நம்ம தப்பி வச்சிருக்காரா? அதுக்கும் எக்ஸாம்பிள் ஆண்டவர் வச்சிருக்கிறார். புரியுதா? எங்கெல்லாம் நியாய தீர்ப்பு வெளிப்பட்டதோ அங்கெல்லாம் நீதிமான்கள் தப்பு வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன? இப்ப நம்ம வாசித்த போது சில காரியங்கள் ஆண்டவர் நமக்கு சொல்லி தந்தா. இதெல்லாம் இழிவான இச்சை ரோகம், அசுத்தம், இவைகள் எல்லாம் கேடான சிந்தனை, இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது எதுக்கு? ஏற்கனவே நடந்த காரியங்களை பவுல் திருப்பி எழுதியிருக்கிறார், சபைக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். எழுதி கொடுத்துட்டு அதை திருஷ்டாங்கமாய் நமக்கு வைத்திருக்கிறார். ஏற்கனவே இவைகளெல்லாம் செய்தவன் ஒரு நியாய தீர்ப்பை அடைஞ்சிருக்கிறான். நீங்களோ கிறிஸ்துவனிடத்தில் இவைகளை கற்றுக்கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. நீங்களோ இவைகள் எல்லாவற்றையும் தப்பித்துக் கொள்ளும்படியாக இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசிட்டு இருக்கிறார். அவன் நம்ம தப்பவே முடியாதா? நம்ம தப்பித்து போகவே முடியாதா? முடியும். எப்படி இருக்கணும்? எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? முதலாவதாக இயேசு கிறிஸ்து, முதலாவதாக நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு பெரிய சோர்ஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அதை நம்ம ஆரம்பத்தில் சொன்னேன். அவரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போவதில்லை. அவரை விசுவாசிக்கிறவனுக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. அவருடைய பந்தியில கைபோடுகிறவனுக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. எல்லாருக்கும் இல்ல, தன்னைத்தானே நிதானித்து அறிந்து இந்த பந்தியிலே கைபோடுகிறவனுக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. ஹல்லேலூயா. புரியுதா? அன்னைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்கப்படல, ஆனால் அவர்கள் தேவனை தேவன் என்று அறிந்து அவரை ஸ்தோத்தரித்து அவரை மகிமைப்படுத்தினார்கள். யாரெல்லாம்? முதல் மனுஷன் எஸ்கேப் ஆனவர், முதலாவது எஸ்கேப் ஆன ஒரு மனுஷன், ஒரே ஒரு மனுஷன், ஏனோக்கு. ஹல்லேலூயா. அவர் ஆண்டவர் எடுத்துக்கிட்டார் இல்லையா? வேதம் சொல்லுகிறது மரணத்தை காணாமல் எடுக்கப்பட்டான். ஹல்லேலூயா. இரண்டாவது காக்கப்பட்டது எலியா. நியாய தீர்ப்புக்குள்ள வரல, புரியுதா? இரண்டாவது யாரு? நோவாவும் குடும்பம். மூணாவது லோத். ஹல்லேலூயா. அப்ப இவர்களெல்லாம் தப்பிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அன்னைக்கு இவர்களுக்கு யாரு கிடையாது? மேஜர் சோர்ஸ் ஆகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் இவர்களுக்கு இல்லை. ஆனாலும் அவர்கள் தேவனை தேவன் என்று ஸ்தோத்தரித்தார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள், அவருடைய வல்லமையும் மகத்துவத்தையும் அறிந்து அவரை ஸ்தோத்தரித்தார்கள், தப்புவிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஸ்லாக்கியம், அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத பாக்கியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அண்டிக் கொள்ளுகிறேன். வேதம் சொல்லுகிறது, சங்கீதத்தில் வாசிக்கிறோம், குமாரன் கோபம் கொள்ளாமலும் அழிந்து அவரை அண்டிக் கொள்ளுங்கள், அவரை அண்டிக் கொள்ளுங்கள், அவருடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். இன்னும் கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்ம இப்ப யாரை பற்றி கொள்ள வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை. ஹல்லேலூயா. அவரை பற்றி கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு என்ன கிடையாது? நியாய தீர்ப்பு கிடையாது. ஹல்லேலூயா.
இந்த 3 பேருடைய காரியத்தை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க வாசிக்க முடியும். எபிரேயர்ல இவங்களை குறித்து வாசிக்க முடியும், பேதுருல இவங்களை குறித்து வாசிக்க முடியும், யூதாவின் புஸ்தகத்தில் இவங்களை குறித்து வாசிக்க முடியும். புரியுதா? இவங்க எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா ஏனோக்கை குறித்து முதலாவது வாசிக்கிறோம். அவன் தேவ எச்சரிப்பை பெற்று என்ன பண்ணா? தேவனோடு அப்ப ஏனோக்கை குறித்து பார்த்தபோது யூதாவின் புஸ்தகத்தை நீங்க எடுத்தீங்கன்னா 14ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் நல்ல கவனிங்க, அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகள் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்று நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கு ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். யாரை அழித்து போடும்படி கர்த்தர் வருகிறார்? அவபக்தி உள்ளவர்களை அழித்து போடும்படியாய். ஹல்லேலூயா. நம்ம வாசித்தோம், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து எடுத்துக்கொள்ளப்பட்டான். நீங்க வாசிப்பீங்க இல்லையா? ஆதியாகம புஸ்தகத்தில் நீங்க 5ஆம் அதிகாரத்தில் இதை வாசிக்க முடியும். தேவனோடு சஞ்சரித்து ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஆனா தேவனோடு சஞ்சரித்த அந்த ஏனோக்கு என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, என்ன பண்ணியிருக்கிறாரு? ஊழியம் பண்ணியிருக்கிறார். என்ன ஊழியம் பண்ணியிருக்கிறாரு? அவபக்தியாய் நடக்கிற யாவருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி கர்த்தர் வருகிறார். ஆனா எனக்கு என்ன பரிதாபமா தெரிஞ்சது அப்படின்னா, கடைசியில அவன் குடும்பம் கூட வரல. அல்லேலூயா. அவருடைய ஏனோக்குடைய பையன் பேர் என்ன? பூமியில் அதிக வருஷம் உயிரோடு இருந்த வாழ்ந்த மனுஷன் மெத்துசலா. எத்தனை வருஷம்? 69 வருஷம். சரியா? ஏன் அவர் அதிக வருஷம் உயிரோடு இருந்தாரு? தேவனுடைய தயவு, அது தேவனுடைய நீடிய பொறுமை. ஏனோக்குக்கு மெத்துசலாவை தேவன் கொடுக்கும் போது ஒரு வார்னிங் கொடுத்திருந்தார். இவன் மரிக்கும் போது நியாய தீர்ப்பு வெளிப்படும். அது எப்ப வெளிப்பட்டுச்சு? நோவாவின் 600ஆம் வயசுல வெளிப்பட்டது. இந்த வார்னிங்க கேட்ட போதுதான் ஏனோக்கு என்ன செய்ய ஆரம்பித்தார்? தேவனோடு சஞ்சரித்து குழந்தைகளை பெற்று 300 வருஷம் உயிரோடு இருந்து குடும்பம் நடத்தினான். புரியுதா? அது மாத்திரமல்ல, நம்ம யூதாவில் வாசித்தோம், அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? முன்னறிவித்தான் என்று சொன்னால் ஊழியம் செய்திருக்கிறான். தேவனுடைய கோபம் வெளிப்பட போகிறது என்று ஊழியம் பண்ணி இருக்கிறான். ஆனா அந்த ஊழியத்தில் என்ன ஆகி போச்சு அப்படின்னா, அந்த மெத்துசலா என்கிற முதல் பையனும் தப்பல். அவருடைய பேச்ச என்ன செய்யல? கேட்கல. எத்தனை பிள்ளைகள் பிறந்துச்சு நமக்கு சொல்லல. அந்த பிள்ளைகளும் தப்பல்ல. உயிரான மனைவியும் தப்பல்ல. அல்லேலூயா. ஒரு பாடத்தை கர்த்தர் நமக்கு கற்றுத்தர்றார். நீ தனிப்பட்ட விதத்துல உன் ஆத்துமாவை காக்க வேண்டியது உன் வேலை. உன் மனைவியினுடைய ஆத்துமா காக்கப்பட்டா நீ காக்கப்படுவேன்னு வேதம் சொல்லல. உன் புருஷனுடைய ஆத்துமா காக்கப்பட்டா மனைவி காக்கப்படுவான்னு சொல்லல. அவனவன் ஆத்துமாவுக்கு யார் தான் உத்தரவாதி? நீங்க தான் உத்தரவாதம். புரியுதா? ஏனோக்கு தேவ எச்சரிப்பை பெற்றான். எல்லாருக்கும் அறிவித்தான் நியாய தீர்ப்பு வரப்போகுதுன்னு. மனைவி ரட்சிக்கப்படல, பிள்ளைகள் ரட்சிக்கப்படல. ஆண்டவர் ஒரு மகனை கொடுத்து ஒரு காரியத்தை சொன்னார் தீர்க்க தரிசனமா. இவன் மரிக்கும் போது நியாய தீர்ப்பு வெளிப்படும். நியாய தீர்ப்பு சொன்னது போல நோவாவின் 600ஆம் வயசுல வெளிப்பட்டது. ஆனா யாரு தெரியுமா உணர்வடைந்தது? அல்லேலூயா. பேரன் என்று அழைக்கப்படக்கூடிய, புரியுதா, நோவா என்ன பண்ணிட்டாரு? உணர்வடைத்தார். ஏனோக்கு சொன்னது யாருக்கு பிடிக்கப்பட்டது? நோவா பிடிச்சிட்டார். ஆனா மெத்துசலா கூட
ஏன் 969, அதாவது ஏன் மெத்துசலா அதிக வருஷம் உயிரோடு இருந்தாருன்னா அவனுடைய பலத்தில் அல்ல, தேவனுடைய நீடிய பொறுமை. ஹல்லேலூயா. ஏன் 969 வருஷம் மெத்துசலா உயிரோடு இருந்தாரு? தேவனுடைய நீடிய பொறுமை. எதனால இந்த நீடிய பொறுமைன்னா, ஏனோக்கு மாத்திரம் இல்ல, அட்லீஸ்ட் குடும்பமாவது வரட்டும், அட்லீஸ்ட் மெத்துசலாவது வரட்டும், அட்லீஸ்ட் அந்த சமுதாயமாவது வரட்டும்னு சொல்லி தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்தான். அவரும் வரல. அவன் மட்டும்தான், ஏனோக்கு மாத்திரம்தான் நிச்சயப்பட்டா, எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஹல்லேலூயா. இப்ப நமக்கு தெரியும் தேவ கோபாக்கினை ஒண்ணு வரப்போகுது. அவபக்தியாய் நடக்கிறவர்களை நியாயம் தீர்க்கும்படி கர்த்தர் வரப்போறார். ஆனா எத்தனை பேர் அவபக்தியா நடக்கிறீங்க தெரியுமா? நீங்க இங்க அவபக்தியா நடக்கிறவர்களோடு நீங்க எத்தனை பேர் நடக்கிறீங்க தெரியுமா? கேட்டா we are Christian. நம்ம அவபக்தியா நடக்கிற முதலாவது. இரண்டாவது, அவபக்தியா நடக்கிறவர்களோடு நாமும் நடக்கிறோம். அன்னைக்கு வாழ்ந்த காலத்துல, ஏனோக்கு வாழ்ந்த காலத்துல பூமி என்னவா இல்ல? நம்ம இப்ப இருக்கக்கூடியதான ஒரு கொடுமையான பூமி, நல்ல சமாதானமா இல்ல, அவபக்தியான ஜனங்கள் இருந்தாங்க. அதனால ஏனோக்கு அவபக்தியா நடக்கிறவர்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டுன்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனா அவர் என்ன செய்யல? அவபக்தியாய் நடக்கிறவர்களோடு சேர்ந்து நடக்கல. யாரும் நடந்தாரு? தேவனோடு சஞ்சரித்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சுத்தி எத்தனை பேர் அவபக்தியா நடக்கிறாங்க? அவங்கள விடுங்க, நீங்க கையை பிடிச்சுக்கோங்க. நீங்க அவபக்தியா நடக்கிறீங்களா? நடக்கலன்னு சொல்லாதீங்க. இழிவானது, அசுத்தமானது, கேடான சிந்தனை வாசித்தம் பார்த்தீங்களா? இது எல்லாமே அவபக்தியா நடக்கிறவன் செய்யறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது, நோவா தன் காலத்தில் ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை கொடுத்தாரு. பேழையை கட்டுனார், அவ்வளவுதான். தெரிஞ்சிருச்சு ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு வரப்போகுது. அட்லீஸ்ட் அவரு என்ன பண்ணாரா? பேதுருல நம்ம வாசிக்கிறோம், பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தான். ஆனாலும் ஒரு பயனும் கேட்கல. அட்லீஸ்ட் அவனும் மனைவி, 3 பிள்ளைகள், மருமக்கள். புரியுதா? அப்ப அந்த பேச்சுக்கு அவன் பிள்ளைகளுடைய மனைவி என்ன செய்கிறார்கள்? கீழ்ப்படிந்தார்கள். குடும்பத்தோடு என்ன செய்யப்பட்டார்கள்? காக்கப்பட்டார்கள். பூர்வ உலகம் என்ன செய்தது? அழிந்து போனது. தேவ கோபம் வந்துச்சா? வராதுன்னு மெத்தனமா இருந்துடாதீங்க. ஏன் அங்க நடந்ததுன்னா, இன்றைக்கு நமக்கு இவைகள் எல்லாம் ஒரு ஆதாரமாக எழுதப்பட்டிருக்கிறது. பவுல் சொல்றாரு, இந்த அவபக்தி உள்ளவர்களோடு அவர்களுக்கு தேவன் ஒப்புவித்த அசுத்தம், இழிவான இச்சை ரோகம், கேடான சிந்தனைகளோடு கூட நீங்களும் அந்த அவபக்தி உள்ளவர்களோடு அழிந்து போயிடாதீங்க. புரியுதா? அழிந்து போயிறாங்க. மூணாவது ஒரு மனுஷன், வேதம் அவரையும் என்ன சொல்லிருச்சு? நீதிமானாகிய லோத்து தன் இருதயத்தில் வாதிக்கப்பட்டாராம். பேதுரு தான் எழுதி வச்சிருக்கிறார். நாள்தோறும் இருதயத்தில் வாதிக்கப்பட்டார். ஆனா அவர் மட்டும் குடும்பத்தோடு என்ன செய்யப்பட்டார்? காக்கப்படணும்னு வலுக்கட்டாயமா தூதர்களால் என்ன செய்யப்பட்டார்? இழுத்து கொண்டு வெளியே தள்ளிவிடப்பட்டார். அதுலயும் மனைவி பண்ணிருச்சு பாருங்க ஒரு சேட்டை. இதுக்கு மேல ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுக்க முடியுமா? புரியுதா? லோத்தியே கையை பிடிச்சு இழுத்துட்டு போறாரு. கையை பிடிச்சு இழுத்தும் நான் வரமாட்டேன்னு சொன்னா இதை என்ன செய்யறது? எந்த சாமிகிட்ட கொண்டு கொடுக்குது? ஹல்லேலூயா. பிள்ளைகளும் வந்துட்டாங்க. என்ன செய்தாங்க பிள்ளைகள்? பாவம் செஞ்சாங்க. ரொம்ப ஈஸியா பாவம் செஞ்சாங்க. இழிவான இச்சை ரோகத்தை நிறைவேற்றினார்கள். இது எப்படி அவங்களுக்கு வந்தது? எப்படி இந்த பிள்ளைகள் இந்த சிந்தனை வந்துச்சு? அவர்கள் பார்த்து வளர்ந்து பழகின உலகம் இழிவான இச்சை ரோகத்துக்கென்று தேவனால் ஒப்பு கொடுக்கப்பட்ட தேசம். அந்த காரியத்தில் இந்த பிள்ளைகள் என்ன பண்ணாங்க? பழகி அது அவங்களுக்கு என்னவா தெரியல? தப்பா தெரியல, பாவமா தெரியல. நான் சொன்ன அடிக்கடி, நம்முடைய கடைசி காலம் என்னன்னா, பாவமாகவே தெரியாது.
புரியுதா? பாவம் பாவம் என்றே அறியப்படாது. இப்படிப்பட்டதான் கடைசியான ஒரு காலத்தில் நம்ம போயிட்டு இருக்கிறோம். எதுவுமே தப்பு இல்லை, எதுவுமே தப்பு இல்லை. அந்த பிள்ளைகள் வளர்ந்த அந்த பட்டணம் பாவமே இல்லை, எதுவுமே பாவம் இல்லை என்கிற அந்த இழிவான இச்சை ரோகத்துல வளர்ந்ததுனால இப்போ அது பாவம் என்றே தெரியல. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, லோத்து தப்புவிக்கப்பட்டது லோத்தினால் அல்ல, ஆபிரகாமின் நிமித்தம். அல்லேலூயா. இப்படி இவங்க தப்புவிக்கப்பட்டாங்க. ஆனா அவங்க வாழ்ந்த உலகம் நியாய தீர்ப்புக்கு உட்படுத்தப்பட்டது. அல்லேலூயா. ஒரு தனிப்பட்ட மனுஷன் காக்கப்பட்டான், எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஒரு குடும்பம் எடுத்துக்கொள்ளப்பட்டது. புரியுதா? நீங்க என்ன பண்ண போறீங்க? நம்ம என்ன செய்ய போறோம்? அவபக்தி உள்ளவர்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த நியாய தீர்ப்புக்கு நம்ம உடன் பங்காளிகளா இருந்தோமானால் அந்த அவபக்தி உள்ளவர்களோடு நாமும் அழிந்து போவோம். அல்லேலூயா. ஆண்டவர் காக்க மாட்டாரானா? அதுக்குதான் ஏனோக்க காத்திருக்கிறார் ஆண்டவர். நோவாவுடைய குடும்பத்தை கர்த்தர் காத்திருக்கிறார். லோத்துடைய குடும்பத்தை காக்கும்படி கர்த்தர் இறங்கி வந்தார். ஆனா அவங்க மனைவிக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லாம போயிடுச்சு. ஆனா ஆண்டவர் நீதி உள்ளவர்களை, தம்மை அண்டிக் கொண்டிருக்கிறவர்களை, அவருடைய விசுவாசித்து அவருடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களை ஒரு நாள் அவர் செய்ய மாட்டார். இப்படிப்பட்ட தீங்குக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார், இப்படிப்பட்ட நியாய தீர்ப்புக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆனா நாமும் அவபக்தி உள்ளவர்களாகவும் அவபக்தி உள்ளவர்களோடும் என்ன செய்திடக்கூடாது? அவர்களோடு கூட இந்த அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள். இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நம்ம கூட இருக்கவங்க இருக்காங்க, கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க. அவங்ககிட்ட என்னென்னலாம் அவபக்தியான காரியங்கள் வெளிப்பட்டு இருக்கு. அசுத்தமான கிரியைகளும் வாசித்தோம், இழிவான இச்சை ரோகங்களை வாசித்தோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னா தயவு செய்து நீங்க விலகிருங்க. நல்லா நீங்க தப்பு வைக்கப்படுவீங்க. நான் சொல்றேன், உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான், உங்க ஃப்ரெண்டு தான், நண்பன். முடிஞ்சா சொல்லுங்க, இதெல்லாம் இழிவான இச்சை ரோகம், தேவனே ஒப்பு கொடுத்தது, நியாய தீர்ப்பு உண்டு, செத்து போயிருவ, அழிந்து போயிருவ. சொல்லுங்க. கேட்கலையா? இல்லையா, விட்டு விலகிருங்க. சண்டை போட்டு இல்ல, சமாதானத்தோடு பிரிஞ்சிருங்க. ஆமேன். மூணாவது, கேடான சிந்தனை, தேவன் ஒப்பு கொடுத்தது. இதுல அநேகர் இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க இருக்காம சிக்காம பார்த்துக்குங்க, காக்கப்படுவீங்க. ஆமேன். அவபக்தியாய் நடக்கிறவர்களுக்கு நியாய தீர்ப்பு ஒன்று உண்டு. தப்புவிக்கப்படுவோம், காக்கப்படுவோம். அவரை விசுவாசிக்கிறவன் ஒருவனும் கெட்டு போவதில்லை.